கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வார்த்தை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள் என்ற வார்த்தையை மையப்படுத்தி ஆண்டவர் நம்மோடு பேச இடைப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது வேதத்திலேயே ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வீடு கட்டப்படுவதற்கு செங்கற்கள், சிமெண்ட், இரும்பு இது போன்ற தளவாழ பொருள்கள் மாத்திரம் தேவையல்ல. அதோடு சேர்ந்து அன்பு, பொறுமை, சமாதானம், ஞானம் இப்படியாப்பட்ட கிருபைகளும் தேவைப்படுகிறது. ஒரு வீடை கட்டுவதற்கு, ஒரு வீட்டை உருவாக்குவதற்கு, ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, குறிப்பாக ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை அழகாய் கட்டுகிறாள். அவளுடைய வார்த்தை அநேகரை ஆறுதல் படுத்துகிறது, குடும்பத்தாருக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அவளுடைய தீர்மானங்கள் நன்மைகளை கொண்டு வருகிறது. புத்தியுள்ள ஸ்திரீயுடைய ஜெப வாழ்க்கை அநேக சோர்வுற்ற நேரத்தில் கர்த்தருக்குள்ளாக பலப்பட உதவி செய்கிறது. கோபமான சூழ்நிலைகள் வரும்பொழுது, குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது அதை பெரிதாக்காமல் சமாதானத்தோடு கடந்து போக முயற்சி எடுக்கிறார். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் கணவன் தவறும் பொழுது அவனை குற்றப்படுத்தாமல் அவனை ஆறுதல் படுத்தி தன்னுடைய வார்த்தையினால் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்து அவனுக்காக ஜெபிக்கிறார். புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ தன் பிள்ளைகள் சரியில்லாத வழியிலே போகும்பொழுது அன்போடு அந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்த்துகிறார். இப்படி புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்ட, கணவனை நடத்த, அன்பாய் குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்க முக்கியமான ஒரு பங்காற்றுகிறதாய் இந்த பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தங்களுடைய வாயின் தவறான வார்த்தைகளினால், கோபமான பேச்சுகளினால், பொறுமையின்மையினால், ஞானமில்லாத தீர்மானங்களினால் அழகாய் கட்டப்பட்டிருக்கிற குடும்பத்தை கூட இடித்து விடுகிறாள் என்பதை நாம் இந்த வேத பகுதியின் மூலமாய் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால்தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று நமக்கு இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. வேதத்திலே சில வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீயுடைய வார்த்தை ஞானமாய் இருக்கிறது, பொறுமையாய் இருக்கிறது. தங்களுடைய ஞானத்தினால், தங்களுடைய பொறுமையினால், நிதானத்தினால் மற்றவர்களை காயப்படுத்தாமல் ஞானத்தோடு பேசி பெரிய போராட்டமான சூழ்நிலை, பெரிய வருத்தத்தை தரக்கூடிய சூழ்நிலையை கூட ஞானமாய் கடந்து போவதற்கு புத்தியுள்ள ஸ்திரீக்கு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 24:3-4 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமே. ஆனால் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு வேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பம் கட்டப்படுவது பணத்தினால் மாத்திரமல்ல, ஞானத்தினாலும் வேகத்தினாலும் கட்டப்படும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீதிமொழிகள் 15:1 நாம் வாசித்து பார்த்தோமே. ஆனால் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ மெதுவான பிரதியுத்தரம், கோபத்திற்கு கோபத்தை காட்டாமல்
அதற்கு பதிலாக அன்பையும் சமாதானத்தையும் மெதுவான பிரதியுத்தரத்தையும் பொறுமையான வார்த்தையும் நாள் வருகிற சூழ்நிலைகளை அவளுக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டு அன்போடு குடும்பத்தை நடத்தி ஒரு வீட்டை கட்டுகிறாள் என்று இந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற நம்மளுடைய தாயார் இருக்கட்டும், தங்களுடைய மகளாய் இருக்கட்டும், மனைவியாய் இருக்கட்டும், சகோதரியாய் இருக்கட்டும், ஒவ்வொருவரும் இப்படியாப்பட்ட கிருபைகளோடு இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக புத்தியுள்ள ஸ்திரியாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாமெல்லாம் ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரிகளே, நீங்கள் உங்களை நிதானித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நான் எந்த இடத்திலே இருக்கிறேன்? ஒரு வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரியா, இல்லை கட்டப்பட்டிருக்கிற வீட்டை இடித்து போடுகிற புத்தியில்லாத ஸ்திரியா என்று நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டு கர்த்தருக்குள்ளாக அதற்கான பதிலை தேடி புத்தியுள்ள ஸ்திரியாய் மாறுவதற்கான கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. வேதத்திலேயே ஒரு 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே அபிகாயில் என்று ஒரு ஸ்திரீ இருப்பாள். அவளுக்கு நாபால் என்கிற ஒரு கணவன் இருப்பான். அவன் மிகவும் கடும் சொற்களால் பேசக்கூடிய ஒரு மூர்கன். ஒரு நேரத்திலே தாவீது அவனுடைய சுக செய்தியை தெரிந்து வரும்படியாக தன்னுடைய வாலிபர்களை அனுப்பிவிடும் பொழுது அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாய் மூர்க்கமான வார்த்தைகளை பேசி, அவதூறான வார்த்தைகளை பேசி திருப்பி அனுப்பிவிடுவான். இதை கேட்ட தாவீது தங்களுடன் 400 பேர்களை கூட்டிக் கொண்டு அவனுடைய நாபாலுடைய ஒரு பொருளையும் வைக்காதபடிக்கு, ஒரு நாயை கூட வைக்காதபடிக்கு கொன்று போடும்படியாக புறப்பட்டு செல்வார்கள். அதை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவியாகிய இந்த அபிகாயில் துரிதமாய் ஓடி போய் தாவீதுக்கு முன்பாக அநேக காணிக்கைகளை கொண்டு போய் செலுத்தி அவன் மனம் நோகாதபடிக்கு பேசி, அன்பாய் பேசி, அவன் முன்பாக முகம் குப்புற விழுந்து பணிந்து ஞானமான பேச்சியினால் இப்படி எங்களை கொன்று இந்த இரத்த பொழிவு மீது சுமராத எடுக்கும்படியாக கர்த்தர் கரத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும்னு சொல்லி அன்பாய், ஞானமாய், பொறுமையாய், மெதுவாய் பேசின பிரதியுத்தரத்தினால தாவீதனுடைய மனம் மாறி அவனுடைய குடும்பம் கட்டப்படும். அந்த நேரத்திலே அந்த நாபாலும் அவனுடைய மனைவியும் அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாரும் தப்பிக்கப்படுவார்கள். இப்படி அந்த குடும்பம் தப்பிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த அபிகாயின் ஞானமான நடத்தை. இப்படி இந்த புத்தியுள்ள ஸ்திரீ அந்த வீட்டை கட்டினார். அதற்கு மாறாக இன்னொரு சம்பவம் இருக்கிறது. ஆதிகாமம் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே லோத்துவின் மனைவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பட்டணங்களை அழிக்க போறோம், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து போக சொல்லுவார். போகும்பொழுது திரும்பி பார்க்காதிருங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்து தான் அனுப்புவார். ஆனாலும் லோத்துவின் மனைவி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினதை நம் வேதத்திலே காண முடியும். இதனால் அவனுடைய குடும்பம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. லோத்துவின் குடும்பம் அதற்கு பிறகு சபிக்கப்பட்டு போய்விட்டது. இதற்கெல்லாம் காரணம் இந்த புத்தியில்லாத ஸ்திரீ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கூட கேட்காமல் தங்களுடைய பின்னான ஆசைகளை, தங்களுடைய பூர்வத்தை திரும்பி பார்ப்பது போல இப்படி அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி அழிந்து போனாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு கடந்து வருகிறது. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு புத்தியில்லாத ஸ்திரீயோ இந்த லோத்துவின் மனைவி போல தங்களுடைய பூர்வகாலத்து ஆசைகளையும் பூர்வகாலத்து ஞாபகங்களையும் திரும்பி பார்த்து தன் கட்டப்பட்ட வீட்டை கூட இடித்து போட்டு விடுகிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதை நிதானித்து கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் வார்த்தை மெதுவான பிரதியுத்தரமாய் இருக்கட்டும். உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேச, நிதானத்தோடு நடத்த, குடும்பத்தாருக்கு அன்பு செலுத்த, ஞானமாய் நடந்து நல்ல தீர்மானங்களை எடுக்க, ஜெப வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் நிலைப்பட்டு கர்த்தருக்குள்ளாக ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய் மாற கிருபை செய்யும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கரத்திலிருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.